காங்கிரஸ் கட்சியோடு இணைவதற்கு அழுத்தம் கொடுத்து தாவேகா தலைவர் நடிகர் விஜயை இயக்குவது யார் என்று தமிழக பாஜக கேள்வி எழுப்பியிருக்கு. எதிர் எதிர் துருவங்கள் போல காட்டிக்கொண்டு பாஜகவை எதிர்ப்பதில் மறைமுகமாக ஒன்றிணைந்து இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்படும் விஜயும் திருமாவளவனும் இனி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்று பாஜக விமர்சித்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழல்ல தாவேகா கூட்டணியில இன்னும் எந்த கட்சியும் இணையல. இந்த நிலையில விஜய் கொடுக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் பயன்படுத்தி கொண்டால் மீண்டும் அதிகாரத்திற்கு வரலாம்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் தந்தை சந்திரசேகர் தெரிவிச்சிருக்கிறார். இது அரசியல் களத்துல சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில, நடிகர் விஜய் ஊழலையும் வாரிசு அரசியலும் ஒழிப்பதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்று ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் சத்தியம் செய்ததை மறந்தது ஏன்? ஊழல் காங்கிரஸோடு வாரிசு அரசியல் நாயகன் ராகுல் காந்தியுடன் இணைவதற்கு அழுத்தம் கொடுத்தது நடிகர் விஜயை இயக்கும் மிஷனரி கொள்கை ஆசான் யார்? காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு கொடுக்கும் அவருடைய அப்பா சந்திரசேகரா? மலேசியாவில் விஜயை ரகசியமாக சந்தித்த காங்கிரஸ் ராகுலின் நண்பரும் உலக சூதாட்ட தொழிலின் சக்கரவர்த்தியாக விளங்கும் திரைமறைவு லண்டன் தொழிலதிபரா என்பதை உலக அரசியல் நாயகன் நாஞ்சில் சம்பத்து விளக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவின் கொள்கை ஆசான் திருமாவளவன் என்றால் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு யார் கொள்கை ஆசான்? சீர்திருத்தம் மற்றும் பகுத்தறிவு கொள்கைகளுக்காக ஈரோடு ராமசாமி என்கிற பெரியார் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளுக்கு எதிரான போராட்டம் மற்றும் சமூக நீதிக்காக டாக்டர் BR அம்பேத்கர் எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய சிறந்த ஆட்சி மற்றும் கல்வி பணிக்காக கர்மவீரர் காமராஜர் விடுதலை போராட்டத்தில் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் இலக்கணமாக செயல்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியார், அஞ்சலி அம்மாள்னு முதல் மாநாட்டு மேடையில் இவர்கள்தான் எங்கள் கொள்கை தலைவர்கள் என்று அரசியல் நடிகர் விஜய் அறிவித்தது பொய்யா? இவர்களுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத தன்னுடைய கரப்ஷன் அரசியலுக்காக தன் இன மக்களையே ஏமாற்றி சுயநல அரசியல் செய்யும் VCK தலைவர் திருமாவளவன் தான் கொள்கை ஆசான் என்று தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அறிவித்ததன் பின்னணி என்ன? ஆதவ அர்ஜுனா VCKவில் இருந்து விலகி திடீரென்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது தன்னை தூய்மையான அரசியல்வாதியாக சுத்தப்படுத்தி கொண்டது போல VCK தலைவர் திருமாவளவன் தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை ஆசானாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறாரா? ஊழல் திமுகவின் ஊதுகுழலாக இருப்பவர் பட்டியல் என மக்களின் பாதுகாவலர் என்று கட்சி ஆரம்பித்து VCK கட்சியை விழுப்புரம் சிதம்பரம் கட்சியாக 2 நாடாளுமன்ற சீட்டுகளுக்காக திமுகவிடம் அடகு வைத்து மக்கள் விரோத திமுக அரசின் தவறுகளை, தமிழகத்திற்கு செய்த துரோகங்களை, நிர்வாக சீர்கேடுகளை, மக்கள் படும் அவலங்களை சுட்டி காட்டாமல் தட்டி கேட்காமல் நீல சாய அரசியலை கருப்பு சிவப்பில் கரைத்துவிட்டு தமிழகத்தையே காக்க வந்த இரட்சகன் போல் திருமாவளவன் நீலி கண்ணீர் வடிக்கிறார். அனைத்து கட்சிகளுக்கும் அறிவுரை சொல்லும் திருமாவளவன் நடிகர் விஜயை தேர்தலில் காங்கிரஸோடு கைகோர்க்க வேண்டும் என்று மறைமுகமாக ஆதவ அர்ஜுனா மூலம் அறிவுரை சொல்வது ஏன்? ஒருபுறம் திமுக காங்கிரஸ் கூட்டணி நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் என்று துவங்கப்பட்டு ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருந்தனர். பல ஆண்டுகளாக நடிகர் விஜயை நம்பி இருந்தவர்கள் மக்கள் நல அரசியலுக்காக நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் என்ற நம்பிக்கையில அர்ப்பணிப்புடன் தமிழகத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்துடன் நம்பி வந்த நேர்மையான தூய்மையான லட்சக்கணக்கான ரசிகர்கள் நடிகர் விஜயின் சுயநல அரசியலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தாங்க. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் 41 பேர் உயிர் பலியானதற்கு திமுக அரசு காரணம் என்று கூறிய விஜய் தமிழகம் முழுவதும் சென்று மக்களை சந்தித்து நியாயம் கேட்கவில்லை. 41 பேர் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க போராடவில்லை. ஊழலை ஒழிப்பேன் என்று பேசி அரசியலுக்கு அழைத்து வந்து தன்னுடைய அஜாக்கிரதையால திமுக அரசின் திட்டமிட்ட சதியால இறந்து போன தொண்டர்களின் ஈரம் காயும் முன்னே ஊழல் வாரிசு கட்சி காங்கிரஸோடு கூட்டணி வைக்க பேரம் பேசி வரார். தமிழக முதல்வராக தனக்குத்தானே அரசியல் நடிகர் விஜய் பட்டம் சூட்டி கொண்டு விட்டார். தற்பொழுது பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்று நடிகர் விஜயும் ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிட பாஜக தடுக்கிறதுன்னு பணநாயகன் ஆதவ அர்ஜுனாவும் மத்திய மோடி அரசுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்கிறாங்க.
தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்தவுடன் திடீரென்று விசிக தலைவர் திருமாவளவனுடன் அரசியல் நாடக புத்தக வெளியீட்டு விழா அன்றைய விசிக துணை பொதுச் செயலாளர் அனைத்து கட்சி அரசியல் வியாபாரி ஆதவ் அர்ஜுனாவுடன் லாட்டரி அரசியல் ஒப்பந்தம் 5 ஆண்டு சினிமாவில் நடிக்காமல் தியாகம் செய்ததற்கு 2 மடங்கு இழப்பீடு பெற்று தமிழக வெற்றிக் கழகத்தை லாட்டரி பணத்தில் கரைத்து முதல்வர் நாற்காலி எனக்கு தமிழக அரசு அரசியல் வியாபாரம் உனக்கு என்ன லாட்டரி கிங் அனைத்து கட்சி அரசியல் வியாபாரி ஆதவ் அர்ஜுனாவிடம் கட்சி ரசிகர்கள் தொண்டர்கள் உடன் உங்களை உருவாக்க புஷி ஆனந்தையும் அரசியல் நடிகர் விஜய் அடக்கு வைத்த வரலாறு வெளிச்சத்திற்கு வரும் நேரம் வந்துவிட்டது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் விளம்பர பிரிவு மாநில செயலாளர் போல திருமாவளவன் நாள்தோறும் விஜய்க்கு அறிவுரை சொல்வது போல நல்வழி காட்டுவது போல திமுகவை எதிர்க்காமல் தமிழகத்தில் நடக்கும் கொடுங்கோலாட்சியின் அவலங்களை பற்றி பேசாமல் பாசிச பாஜக தான் அனைத்திற்கும் காரணம் என்று ஊடகங்கள்ல ஒப்பாரி வைக்கிறார். தேர்தல் ஆதாயத்திற்காக ஒரு பக்கம் தன் பாசத்தை திமுகவிற்கும் மறுபக்கம் நேசத்தை நடிகர் விஜய்க்கும் பிரித்து கொடுத்துவிட்டு தமிழக மக்களிடம் வேஷம் போட்டு தன் இருப்பை மட்டும் காட்டிக்கொள்ள ஊடக வெளிச்சத்திற்காக விளம்பர வாக்கு வங்கி தேர்தல் அரசியலுக்காக பத்திரிகையாளர்களிடம் நடத்தி வரும் நாடகம் எடுபடாது. எதிர் துருவங்கள் போல காட்டிக்கொண்டு பாஜகவை எதிர்ப்பதில் மறைமுகமாக ஒன்றிணைந்து இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்படும் அரசியல் நடிகர் விஜயும் ஒரு படத்தில் நடித்திருந்தாலும் தேர்தல் நேரத்தில் புது அரசியல் கேரக்டராக தன் அரசியல் நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்தி வரும் திருமாவளவனும் இனி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.